ஹெல்த்தியான பிரண்டை சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல பிரண்டை எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். ஒரு வாணலில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூட எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, ஒரு மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டை, 2 தக்காளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கோகோனட் ஆயிலோட எள்ளெண்ணெய் நல்லா யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் சட்னி எங்களுக்கு. கூட கொஞ்சம் மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கூடவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கணும் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு மறுபடியும் வதக்கிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு நல்லா பிரண்டை வதங்குற வரைக்கும் வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது பொட்டுக்கடல ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இது தண்டு இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணிக்கோங்க. தலையோட தண்டு யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சட்னி ரெடி. சப்பாத்தி, தோசை எதுக்குனாலும் நம்ம இந்த சட்னியை சேர்த்துக்கலாம். பூரிக்கு கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.